வெல்கம் டு த சேனல். டிஎன்டெட் பேப்பர் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க கிளியர் பண்ணவங்க அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்காக அதோட பேட்டர்ன் என்னன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் பார்ட் 1ல இருக்கும், பார்ட் 2 வந்து மெயின்ஸ் கோர் சப்ஜெக்ட் இருக்கும், கோர் பேப்பர் இருக்கும். அதில் மொத்தம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் டோட்டலி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும் 50 மார்க்ஸுக்கு. அதை நீங்கள் மேக்ஸிமம் 20 மார்க் எடுத்தால் தான் உங்களோட பேப்பர் 2 வந்து அவங்க குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்கள் பேப்பர் 1 முடித்தவங்களுக்கான ப்ரிப்பரேஷன். உங்களுக்கு டிஎன்டெட் பேப்பர் 1 முடித்தவங்களுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, பிஇஓ எக்ஸாம் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்களால் மட்டும்தான் எழுத முடியும். இது வந்து என்னதுன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கான எக்ஸாம். இது வந்து டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கல்ல, இது வந்து என்ன பண்ணுவீங்க, இதே சேம் பேட்டர்ன் தான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், அதே தான் இங்கேயும் எக்ஸாம் பேட்டர்ன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே ரெண்டுமே எழுதலாம். ஏன் பேப்பர் 2 எழுதினவங்களும் பண்ணலாமே அப்படின்வீங்க. பேப்பர் 2 எழுதினவங்க வந்து பாஸ் பண்ணவங்க யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க காலேஜில் படித்த சிலபஸ் ஓரியன்டாக தான் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி சில பேர் பண்ணுவாங்க, பேப்பர் 2வும் பிஇஓவும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூஜிடிஆர்பி பிஇஓவும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸாக டேஸ் ஒதுக்கி பண்ண முடியாது. இப்போ நான் வந்து பேப்பர் 2 தான் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிஇஓக்கு சோசியல் சயின்ஸு, மேக்ஸ் இதெல்லாம் பேப்பர் 2லே பாஸ் பண்ணியாச்சு. அது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம்னால ஒரு 6 to 8 படித்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் யூஜிடிஆர்பின்றப்ப ஒரு 3 years படித்த பேப்பர் வந்து நான் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி படிக்கணும். அதுக்கான நோட்ஸ் நான் படித்து முடிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. ஸோ எல்லாமே யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாமே இப்போ பேப்பர்ஸ் அட்வான்டேஜாக ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு. ஸோ என்னால் இப்போ பர்சனலாக என்னால் அதை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணிக்க முடியுது. ஆனால் நீங்கள் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇஓக்கும் அதே சேம் தான். 10th தமிழ் எலிஜிபிலிட்டி 10th போர்ஷன் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். இதே சேம் தான். 30 கொஸ்டின் 50 மார்க், அதில் 20 மார்க் எழுதினா தான் கோர் பேப்பர் வந்து கரெக்ட் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ சேம் இங்கேயும் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் தான். எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு வரும்னா சைக்காலஜி, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்லேருந்து 110 மார்க்ஸ்க்கும், சைக்காலஜிலேருந்து ஒரு 30 மார்க்ஸ்க்கும், ஜென்ரல் நாலேஜ் அதாவது அப் டு டேட்ஸ், ஹிஸ்ட்ரி, இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதிலேருந்து ஒரு ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து ஒரு 10 மார்க், டோட்டலி 150 மார்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் எஸ்ஜிடி செகண்டரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணுவீங்க, 1 to 12th, தமிழுக்கு 1 to 12th, அதாவது மெயின்லி 6 to 12ன்னு கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் 6 to 12th படிக்கணும். ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமர் அட்வான்ஸ் லெவலில் கேட்டாங்கன்னா 10th கூட இங்கிலீஷ்க்கு இங்கே போதும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பிஇஓக்கு 12th வரைக்கும் படித்து தான் ஆகணும். 6 to 12th படிக்கணும். அதுமாதிரி மேக்ஸ் வந்து நீங்கள் இது வந்து டிஎன்பிசி மேக்ஸ் ஆப்டிடியூட், பேசிக் ஆப்டிடியூட் பார்த்தாலே போதும். ஸோ அதுவுமே 6 to 10th வரைக்குமே கவர் பண்ணால் போதும். நீங்கள் +1 +2க்கு போகவே இல்லை தெரியல. அதே மாதிரி தான் இங்கேயும் பேசிக் ஆப்டிடியூடு தான். 6 to 10th நீங்கள் கவர் பண்ண, 6 to 8 மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இந்த ஜாமெண்ட்ரி, அப்புறம் மென்சுரேஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டாபிக் தான் நீங்கள் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது மட்டும்தான் நீங்கள் 9th 10th கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் வந்து நீங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களால் வந்து சயின்ஸ் போர்ஷன் வந்து ரொம்ப, அதை வந்து நீங்கள் 6 to 12th தான். ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் 6 to 10th படித்தாலே மேக்ஸ் கவர் ஆகிடும். அதுவும் 9th 10th இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சோஷியல் பார்த்தீங்கன்னா 6 to 12th தான். அதுவும் நீங்கள் எஸ்பெஷலி பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படித்தா தான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலி 150 மார்க்ஸ். இதே தான் சேம் இங்கே 6 to 10th படிச்சுக்கலாம். சயின்ஸு, சோஷியலுக்கு 6 to 12th கம்பல்சரி. ஸோ அது போக சைக்காலஜி, நீங்கள் சைக்காலஜி உங்கள்கிட்ட நோட்ஸ் இல்லாட்டி கூட நீங்கள் 110 மார்க்ஸ் இதில் எடுத்திங்கனாலே 110 +, அதாவது லாஸ்ட் பிஇஓ எக்ஸாமோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100க்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் 100க்கு மேலே எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ நீங்கள் சைக்காலஜி எக்ஸ்ட்ரா படித்தாலும், ஜிகே படித்தாலும் நீங்கள் எஸ்டிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் பிஇஓக்கும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ
டிஎன் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களுக்கான அட்வான்டேஜ் இதுதான். ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியமன தேர்வு எழுதி நீங்கள் பாஸ் பண்ணாலும் பிஇஓ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு தான் லைக் ஏதாவது ஒரு டீச்சிங் ஃபீல்டில் நீங்கள் போயிடலாம். இது வந்து ஸ்கூல் ரிலேட்டட் ஜாப் தான், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வந்து. ஸோ நீங்கள் ஸ்கூல் எய்தர் ஒரு டீச்சர் ஒரு ஆஃபீஸர் கேட்டகரியில் நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ ரெண்டுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் ப்ளஸ் கோர் பேப்பரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.